ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ராபர்ட் கஃபான். இது 2024ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுக்காக ஒரு வெறித்தனமான இந்தோனேஷிய பேய் படத்தை கொண்டுட்டு வந்திருக்கேன். சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க. எனக்கு பயங்கரமான கோல்ட் அண்ட் ஃபீவர் இருந்தாலும் கேப் விடாம படம் போடணும்னு முடிவு பண்ணிருக்கேன். எதனாலனா சேனலோட growth ரொம்ப ஸ்லோவா இருக்கு. நீங்க மனசு வச்சாதான் என்னால மேலும் மேலும் பல படங்களை உங்களுக்காக போஸ்ட் பண்ணி என்னால கண்டினியூ பண்ண முடியும். இந்த சேனலுக்காக ஒர்க் பண்றவங்களோட பல பேரோட growth உங்க கையில தான் இருக்கு. சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணி கொஞ்சம் ஷேரும் பண்ணுங்க. குரல்ல ஏதாவது ஏற்ற இறக்கங்கள் இருந்து டிஸ்கம்ஃபர்ட் இருந்ததுன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல மிரினிஸ்னு ஒரு லேடிய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அவங்களுக்கு பிரசவ வலி. நேரா லேபர் வார்டுக்கு கொண்டுட்டு போனோம்னு அவங்களுக்கு குழந்தையும் பிறக்குது. பட் அவங்களோட குழந்தை பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட உடம்பு முழுக்க ஒரே முடியா சுத்தி இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த அம்மா பயங்கரமா கதறாங்க. இந்த இடத்துல டைட்டில் போட்டு படத்தையே ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து அவங்கள நார்மல் வார்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுறாங்க. அந்த குழந்தைய ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சோன்னு எடுத்துட்டு போனவரு அவரோட பழைய வீட்டோட பின்புறத்துல ஒரு பெரிய பள்ளம் தோண்டி அவங்களோட மத முறைப்படி அதை அடக்கம் பண்றாரு. அங்க இருந்து நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒய்ஃபை பார்க்கும் போது அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஏங்க எனக்கு ஆம்பளை புள்ளன்ற ராசியே இல்லையா அப்படின்னு ஃபீல் பண்ணி அழும்போது, பாருமா உனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, ஆல்ரெடி நீ வீக்கா இருக்க, அதனாலதான் குழந்தைகள் இப்படி பிறந்து இறக்குது, அதை நினைச்சு எதுக்கு ஃபீல் பண்ற, நமக்கு தான் தாரி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்களோட பொண்ணு ஃபர்ஸ்ட் பொண்ணு தாரி வரா. அம்மாவை பார்த்துட்டு, அம்மா சீக்கிரமா குணமாகி வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்ல அடுத்த சீன்ல காட்டுறாங்க. வீட்டுல அப்பா சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த சமயத்துல பொண்ணு வரும்போது, இங்க பாருமா உனக்காக நான் பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காலேஜ் போ அப்படின்னு சொன்னோன்னே, இல்லப்பா முதல்ல அம்மாவை போய் பாக்குறேன், அம்மா எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அம்மாவை பார்க்க ரூமுக்கு போறான். அவங்க முடியாம பெட்ல உட்காந்துட்டு இருக்கும்போது, அம்மா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறீங்களா, நான் இங்க எடுத்துட்டு வரவா அப்படின்னு கேட்கும்போது இவள அப்படியே வினோதமா பாக்குறாங்க. எதுவுமே பேசல. என்னமா யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பாவும் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. என்னாச்சு ஸ்வீட்டா, ஏன் இப்படி இருக்க, உனக்காக சாப்பாட நான் எடுத்துட்டு வர சொல்லவா, டினியை எடுத்துட்டு வர சொல்லவா அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு டினியும் வரா. டினி வேற யாரும் கிடையாது, இந்த வீட்டோட ஹோம்மேட். சாப்பாடு பிளேட்டோட வந்த டினியோ ரொம்ப பவ்யமா எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு, நான் பாத்துக்கிறேன் சார், நான் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. டினியோ பொறுமையா மேடம் பக்கத்துல உட்காந்து பால் எடுத்து கொடுத்து குடிங்க அப்படின்னு சொன்ன உடனே அவளையும் இவங்க வினோதமா பாக்குறாங்க. அப்புறம் பாலையும் குடிச்சிடுறாங்க. இவங்க 2 பேரும் கீழே இறங்கி போனாங்க இல்லையா, அங்க டைனிங் டேபிள்ல ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஏண்டா காலையில இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்ட உடனே, எனக்கு ரொம்ப பசியா இருந்துச்சு, அதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், பார்த்தா தெரியலையா அப்படின்னு சாப்பிடுறது அப்படியே பிளேட்ல போட்டுட்டு டக்குன்னு எழுந்து வரான். ஏன்னா இப்படி பண்ணிட்டு இருக்கேனா, நான் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன், அந்த வீட்டை வித்தினா எனக்கான ஷேர் கிடைக்கும் இல்லையா, எப்ப விற்க போற அப்படின்னு கேட்கும்போது, நீங்க பாரு நான் அந்த வீட்டை விக்கிற மாதிரி இல்ல, உனக்கான ஷேர் தானே வேணும், அந்த வீட்டுக்கு எவ்வளவு ஷேரோ அதை நான் உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னேன். நல்லா யோசிச்சு பாருனா, அம்மாவோட கடைசி ஆசை அந்த வீட்டை விற்கணுங்கிறது தான். அந்த வித்தினா எந்த பிரச்சனையும் இல்ல, எனக்கான ஷேரும் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கோமா சொல்ல, சரி சாய்பான் அதுக்கான வேறுபாடுகளை பாரு, யாராவது வாங்கிக்கிற மாதிரி இருந்தா என்கிட்ட சொல்லு, ஆனா இப்பவும் சொல்றேன் எனக்கு அந்த வீட்டை விற்கிறதுல இஷ்டம் இல்ல அப்படின்னு சொன்னோன்னா அவர் கிளம்பி போயிடுறாரு. இந்த பக்கம் பொண்ணு டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுட்டு இருக்கவளை பார்த்து, என்னம்மா லேட் ஆகலையா அப்படின்னு கேட்ட உடனே, அப்பா இன்னைக்கு எனக்கு காலேஜ் இல்ல, அதுக்கு பதில நான் ஒரு ஆபீஸ்க்கு போறேன், அதுல என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னோன்னா அவரும் கங்க்ராட்ஸ் பண்ணிடுறாரு. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா பொண்ணு கிளம்பி ஆபீஸ்க்கு போறா. அங்க பாத்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்ட் வி தான் நிக்கிறா. அவளை பார்த்துட்டு, ஏய் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, செம்மையா இருக்கிற, வா 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 நம்ம இன்னைக்கு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம், அதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஏய் சாரி டி, உங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல நான் கேள்விப்பட்டேன், வந்து பாக்குறதுக்கு டைம் இல்ல, ஆனா கண்டிப்பா ஆன்ட்டி வந்து பாக்கணும் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது ரிசப்ஷனிஸ்ட் ஒருத்தவங்க வந்து உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்களும் கிளம்பி போறாங்க. ரிசப்ஷன் பக்கத்துலயே ராபர்ட்னு ஒருத்தர் இருக்கான். அவன் கூட நாவின்னு இன்னொருத்தர் நின்னுட்டு இருக்கான். அவனை நம்ம ஹீரோயின் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு, நான் ப்ராஜெக்டுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் ஒரு சின்ன ப்ராஜெக்டா பண்ணி வச்சிருக்கேன், வந்து பாக்குறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே இவங்க 2 பேரும் சரின்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல இன்ட்ரோ கொடுத்த உடனே வீதா அந்த இடத்தை விட்டு போயிடுறான். இவங்க எல்லாம் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு ஒரு டேபிள்ல போய் உட்கார்றாங்க. அப்படின்னு அவன் ஒரு சிஸ்டம்ல உட்காந்து, இங்க பாருங்க நம்ம பண்ண போற ப்ராஜெக்ட் இதுதான். என்னன்னா இந்த வீடெல்லாம் இருக்கு இல்லையா, இதோட ஓனர் இந்த அம்மா தான். இவங்களோட பேர் மிஸ் காந்திஸ் புஷ்பேயோ குஷுமோ. சோ இவங்க பாத்தீங்கன்னா பெரிய ஆளு, இந்த சொசைட்டிலேயே பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின், இவங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, இவங்க ஃபேஸ் ஃபெமிலியரா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா வெப்ல நிறைய பார்த்திருப்பேன், இவங்க நிறைய அனாதை குழந்தைகளுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க, இவங்களோட ஆட் அடிக்கடி வெப்சைட்ல சோஷியல் மீடியால எல்லாம் வந்துகிட்டே இருக்கும், அதனால நீ பாத்துருக்கலாம் அப்படின்னு இந்த பக்கம் இவங்க இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அப்பாவோட ஆபீஸ்ல காட்டுறாங்க. அவருக்கு நல்ல ப்ராஃபிட், எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. பட் சைனால இருந்து வர ப்ராடக்ட் மட்டும் கொஞ்சம் டிலேவா இருக்கு, அது வந்துச்சுன்னா இன்னும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருக்கு. வீட்ல காட்டுறாங்க அந்த அம்மா தனியா படுத்துட்டு இருக்கும் போது ஹோம் மேக்கர் ட்ரினியும் விடாம சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பால் கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது, இப்படியே. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா பெட்ல படுத்துட்டு இருந்த மெரினிஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா கான்சியஸ் போயிட்டு இருக்காங்க. தூக்கத்திலே பலவித விஷயங்களை உளறிட்டே இருக்காங்க. இப்ப அவங்க உளறிட்டு இருக்கிறது யாருன்னா, பொண்ணு பேரை சொல்லி சொல்லி உளரும் போது, மேடம் நான் ட்ரினி வந்திருக்கேன், உங்களுக்காக தண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு எதுவுமே தெரியல, அவங்க பொண்ணு பேரை மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே நடந்துட்டு இருக்கு. அவ பயந்து போய் அந்த இடத்தை விட்டு வந்துடுறா. இந்த
பக்கம் தாரிய காட்டுறாங்க. அவளோட மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு நினைக்கும் போது அவ சாவி ஆபீஸ்லயே மறந்து விட்டுட்டு வந்துடுறா. கார் சாவி இல்லாதனால அங்க நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு விதா வரா. என்ன இப்படி நின்னுட்டு இருக்க அப்படின்னு கேட்ட உடனே கார் சாவி ஆபீஸ்லயே மறந்துட்டேன், நான் இப்ப வீட்டுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் உன்னை டிராப் பண்ணவா அப்படின்னு அவனும் ஃப்ரெண்ட்லியா கேட்க சரின்னு அவங்க கூடவே பைக்ல கிளம்பிடுறா. இந்த பக்கம் அப்பாவோ மீட்டிங்ல முடிச்சுட்டு அவரோட ஆபீஸ் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும் போது அவரோட அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்களோட பேர் சோனியா. அவங்க சார் உங்களுக்கு இத்தனை மணிக்கு இந்த அப்பாயின்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போகாம இவரையே பாத்துக்கிட்டு ஒரு வித புன்முறுவலோட அங்கே நின்றுட்டு இருக்காங்க. அதை கவனிச்சவரு சோனியாவை அவாய்ட் பண்றதுக்காகவே ஏதோ ஒரு காலை பண்ணி பேசிட்டு இருக்கும் போது அவங்களும் போயிடுறாங்க. சோ இவருக்கு ஒரு சின்ன மீட்டிங் வெளியில போகணும்னு அவர் கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் பொண்ணோ வீட்டுக்கு அந்த பையனோட வரா. வீதாவை கெஸ்ட் ரூம்ல வெயிட் பண்ண சொல்லிட்டு இவ உள்ள வரும்போதே சினி அவசர அவசரமா ஓடி வந்து மேடம் அம்மா என்ன நேரம் பார்த்தாலும் தூக்கத்துல உளறிட்டு இருக்காங்க, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, இப்போ உங்க பேரை சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க என்னன்னு போய் பாக்குறீங்களா அப்படின்னு சொன்னோட இவளும் சரி அப்படின்ட்டு அம்மாவை பார்க்க போறா. அங்க போய் அம்மா கிட்ட உட்காந்து அம்மா என்னாச்சுமா, நான் தான் அவங்க பொண்ணு வந்திருக்கேன், சின்னி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்களோ பொறுமையான குரல்ல சுபாராவ் சுபாராவ் அப்படின்னு இவங்க மாமா பேரை சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இந்த பக்கம் அவங்க மாமாவோ வீட்டை போய் செக் பண்ணி பாக்குறாரு. அவங்க பழைய வீட்டை, அந்த பூர்வீக வீட்டுக்கு இவங்க ஒரு சாவி வச்சிருப்பாங்க போல இருக்கு. அதை யூஸ் பண்ணி திறக்கவே இல்ல. மேபி அண்ணன் சாவி மாத்திருப்பாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கோவப்பட்டுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போறாரு. அதே சமயத்துல வீட்டுக்கு வந்திருந்த பாய் ஃப்ரெண்டோ கிளம்புறான். சரி விதா பத்திரமா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி இவளும் அனுப்பி வச்சிடறா. உங்க அம்மா பாத்துக்கோன்னு அவனும் கிளம்புறான். இந்த பக்கம் ஆபீஸ்ல இவர் எங்கேயோ மீட்டிங்க்கு போயிருந்தாரு இல்லைங்களா, திரும்பி ஆபீஸ் நோக்கி வந்துட்டு இருக்காரு. அன்சர் வர்றதுக்குள்ள சோனியாவோ அவரோட ரூம்ல உட்காந்து அவர் டேபிள்ல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கா. இவர் வரது தெரிஞ்சு டக்குன்னு அவசர அவசரமா அவரோட ரூம் விட்டு கடகடன் வெளியில ஓடி வரா. கரெக்டா இவளும் லிப்ட் கிட்ட வருவா. அன்சரோ கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து லிப்ட்ல ஏறி வந்துட்டு இருப்பாருங்க. லிப்ட் க்ளோஸ் ஆகும். திடீர்னு பாத்தீங்கன்னா பவர் கட் ஆயிடுது. அந்த சமயத்துல அந்த இடமே இருட்டா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம மொபைல் ஆன் பண்ணி ஏதாவது ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு இருக்கிற பட்டன் எல்லாம் அமுக்கிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து அந்த லிப்டோட கதவு பட படன்னு தட்ட இவருக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம தான் லிப்டுக்குள்ள இருக்கோம், நம்ம தான் ஆக்சுவலா தட்டணும், யார் தட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி லிப்ட் முழுக்க லைட் அடிச்சு பாக்குறாரு. திடீர்னு சீலிங்ல இருந்து வருது, திடீர்னு சைட்ல இருந்து வருது. இப்படியே சத்தம் கேட்க இவருக்கு பயமாகி செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அதே சமயத்துல திடீர்னு ஏதோ பின்னாடி ஏதோ தெரிய பொறுமையா மொபைல்ல இருக்க லைட்டை யூஸ் பண்ணி திரும்பி பாருங்க. அங்க பிறக்காத குழந்தையோட முடி சுற்றப்பட்ட சடலம் லிப்டுக்குள்ள இருக்கிறத பார்த்துட்டு வீச்சுன்னு கத்துறாரு. அந்த இடத்துல பிளாக் அவுட் ஆகுது. மேல நின்னுட்டு இருக்க சோனியாவை இன்னும் லிப்ட் வரலன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல இவர் எப்படியோ லிப்ட் விட்டு வெளியில வந்திருப்பார் போல இருக்குங்க. கார்ல நேரா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல ஒரு பைக்கும் வருது. பைக்ல வரதோ சாய்பான். ரெண்டு பேரும் வரத பொண்ணு மாடியில இருந்து பாத்துட்டு இருக்கா. வந்த உடனே அண்ணா என்னன்னா எதுக்காக நான் அந்த வீட்டோட சாவியை மாத்துனீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஏன்டா அங்க போனியா, எதுக்காக போன அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு ஒரு பையர் வந்திருக்காங்க, வீட்டை காட்ட வேணாமா, சும்மா இப்படி சாவியை மாத்திருக்கீங்க, என்கிட்ட இன்ஃபார்ம் பண்றது இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே நீ நல்லா புரிஞ்சுக்கோ, அந்த வீட்டை விக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல அப்படின்னு மூஞ்சால அடிச்ச மாதிரி சொன்ன உடனே டக்குன்னு அவர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அவர் போறத மாடியில இருந்து தாரியும் பாத்துட்டு இருக்கா. அப்பா வந்த உடனே அப்பா எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா, அம்மா எப்ப பார்த்தாலும் தூக்கத்துல உளறிக்கிட்டே இருக்காங்க, நம்ம பேசாம அம்மா கூட்டிட்டு போய் விச் டாக்டரை பாக்கலாமா, எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, என் பேரை உளறாங்களாம், நான் கிட்டக்க போனா மாமா பேரை உளறாங்களாம், என்ன நடக்குதுப்பா, மாமா ஏதாவது செய்வினை செஞ்சு வச்சிருப்பாருன்னு மட்டும் சொல்லாதீங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல, யாரோ ஒருத்தவங்க ஏதோ பண்ணிட்டாங்க நம்ம குடும்பத்துக்குன்னு இவ புலம்ப அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா அம்மா போய் பாக்கலான்னு அவரும் அம்மா கிட்ட கூட்டிட்டு போறாரு. அந்த அம்மாவோ கேஷுவலா நின்னுட்டு யார் வந்திருக்காங்கன்னு இப்ப சுய நினைவே இல்லங்க, எந்திருக்கிறாங்க நிக்கிறாங்க பாக்குறாங்க, பட் யார்கிட்ட பேசுறோன்றது கூட தெரியல. அவங்களோட முடிய அவங்களே கோதிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அவங்களோட கையில இருக்க நகங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பிஞ்சிட்டு வருது. அவங்கள உட்கார வச்சு அப்பா பாத்தீங்களா அம்மாவோட நகம் எல்லாம் கலந்துகிட்டு வருதுப்பா, என்னன்னே தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவ பயங்கரமா புலம்புறா. பொறுமையா அதே ரூம்ல கொஞ்சம் தூரம் நடந்து போய் அப்படியே நின்னோன்னு அப்பாவும் அவ பக்கத்துல போய் நிக்கிறாரு. பாத்தீங்களாப்பா அம்மா எப்படி இருக்காங்க பாருங்க, நம்ம நிக்கிறது கூட தெரியாம சுயநினைவு இல்லாம இருக்காங்கப்பா, இது எல்லாத்துக்கும் காரணம் மாமா தான் அப்படின்னு சொன்ன உடனே இங்க பாருமா அவன் அப்படி எல்லாம் பண்ண மாட்டான், அவன் 1000 தான் இருந்தாலும் உங்களோட மாமா, சோ நீ அவருக்கு மரியாதை கொடுத்துதான் ஆகணும், அம்மாவுக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கும் புரியல, நானும் இதுக்கான சொல்யூஷனை பாக்குறேன், அது வரைக்கும் இந்த விஷயத்த வெளியில யார்கிட்டயும் சொல்லாத, நான் இல்லாத சமயத்துல அம்மாவை பாத்துக்க வேண்டியது மட்டும்தான் அவனோட கடமை அப்படிங்கிற மாதிரி குழந்தைகிட்ட ரெக்வெஸ்ட் வைக்க அவளும் ஓகேன்னு சொல்லிடுறான். திரும்ப அம்மா கிட்ட வந்து 2 பேரும் உட்காந்து ஆறுதலா தடவி கொடுக்குறாங்க. ஆனா பொண்ணு அம்மாவோட கைய பாக்குறாங்க, கை ஃபுல்லா முடியா இருக்கு, கொத்த முடிய புடுங்கி வச்சிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல இவளோட ரூம்ல இருக்கும்போது விதா கால் பண்றா. விதா கால் பண்ணி ப்ராஜெக்ட் பத்தி செக் பண்ணியா, ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே இல்ல இன்னைக்கு ஃபுல்லா பிஸியா இருந்துட்டேன், இப்ப செக் பண்ணி உனக்கு என்ன ரிசல்ட்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் ஓபன் பண்ணும்போது திடீர்னு உட்காந்துட்டு இருக்க ரூமோட கதவு திறந்து படாருன்னு சாத்துமா. இவளும் ஜன்னல திறந்துட்டு எட்டி பாக்குறா. வெளியில பார்த்தா அவங்க அம்மா நிக்கிற மாதிரி இருக்கு சிட் அவுட்ல. கதவு திறந்துட்டு வெளியில போய் பார்த்தா அவங்க அம்மாவை காணும். எங்கன்னு தேடிட்டு ஹாலுக்கு வரும்போது திடீர்னு அவங்க அப்பா வந்து நிக்க, அப்பா என்ன நீங்க இந்த டைம்ல வரீங்க, அம்மா எங்க, அவங்க மாடியில நின்னுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்ட உடனே அவன் நல்லா தூங்கிட்டு இருக்காமா, நீயே அவன் மனசு போட்டு குழப்பிக்கிற, எதுவும் இல்ல வரி பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது இந்த நேரத்துல எங்க கிளம்புறீங்கப்பா அப்படின்னு கேட்க, என்னோட ஆபீசரை ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ண போறமா, அது வரைக்கும் நீ அம்மா கூட
அம்மாவாகவே இரு, அவங்கள பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. தாரியும் அம்மா கூடவே இருந்து அவங்கள பாத்துக்கிறா. இந்த பக்கம் சோனியாவோ அன்வரோட உடைமைகள், அதாவது போட்டோ, முடி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வசிய மந்திரம் பண்ண போயிருக்காங்க. யாங்னு ஒருத்தர் இருக்கான், அவன் கிட்ட இதெல்லாம் கொடுத்து நாங்க 2 பேரும் ரிலேட்டிவ்ஸ் கிடையாது, ஆனா அவருக்கு என் மேல ரொம்ப பாசம் இருக்கணும், என்ன மட்டும்தான் பிடிக்கணும், என் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அவரும் மந்திரம் பண்ணி கொடுக்குறாரு. ஏதோ ஒரு பொருளை தண்ணிக்குள்ள போட்டு அந்த பாட்டில கொடுத்து டெய்லி 2 டைம் இதுல இருக்க தண்ணியை குடிக்கணும் அன்வர், அப்பதான் நீ வேண்டுதல் வச்சதெல்லாம் பலிக்கும் அப்படின்னு ஒரு பாட்டில்ல தண்ணியை ஃபில் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. ஆனா வீட்லயோ படுத்து தூங்கிட்டு இருந்த மாதிரி நீ டக்குன்னு ஜன்னல் பக்கம் போய் வாந்தி எடுக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு பொண்ணுக்கு பயங்கரமான அழுக. அம்மா என்னமாச்சு என்னமாச்சு அப்படின்னு கேட்க அவளும் வாயை திறந்துக்கிட்டு வாந்தி எடுக்க ட்ரை பண்றா. பட் எதுவுமே நடக்கல. சோ நான் தண்ணி எடுத்துட்டு வரமா அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி போய் தண்ணி எடுக்க போனவ சடனா திரும்பவா பாருங்க அவங்க அம்மா அவ பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு வாயை ஆண்டு திறந்துக்கிட்டு வாயில இருந்து ஏதோ கொத்தா முடி எடுக்கிறாங்க. அவ்வளவுதான், அதே இடத்துல மயக்கம் போட்டு விழ கண்ணெல்லாம் மேல போயிடுது, வெள்ளையாயிடுதுங்க. அதை பார்த்த தாரிக்கு பயங்கரமான அழுக. என்ன பண்றதுன்னே தெரியல, துடிக்கிற அம்மா இப்படி ஆயிட்டாங்களேன்ட்டு. அடுத்த சீன்ல அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அந்த சமயத்துல அப்பா வந்து என்ன ஏதுன்னு தாரி கிட்ட கேட்ட உடனே அப்பா இதான்ப்பா நடந்துச்சு அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லுவா பாருங்க. கவலைப்படாதம்மா எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி அவளை ஆசுவாசம் தான் படுத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒய்ஃபோட கண்டிஷனை பாக்குறதுக்காக அட்மிட் பண்ணிட்டு இருக்க இடத்துக்கு போனா அவங்களும் ஐசியூல இருக்காங்க. டாக்டரும் கூட இருந்தே மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க ஒய்ஃப்க்கு சுத்தமா ரத்தம் இல்ல, அது மட்டும் இல்ல லிவர் ஃபங்க்ஷன் ஆகல, அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாத்தையும் கூட இருந்து மானிட்டர் பண்ணிக்கிறோம்னு அனுப்பி வச்சிருக்காங்க. தாரியோ தினிக்கு கால் பண்ணி பாரு அம்மா ஹாஸ்பிட்டல்ல அர்ஜென்ட்டா அட்மிட் பண்ணியாச்சு, ஒரு பேக் ஃபுல்லா அவங்களுக்கு தேவையான துணி எனக்கு தேவையான துணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுத்துருமா அப்படின்னு சொன்ன உடனே மேடம் அம்மாவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு ட்ரினி கேக்குறாங்க. அம்மா நல்லா இருக்காங்க, நான் பாத்துட்டு இருக்கோம்னு சொல்லி போனை வச்ச உடனே இவளும் போய் துணி எடுக்கிறதுக்காக மெரினிஸோட ரூமுக்கு போறான். அங்க பாத்தீங்கன்னா துணி எடுக்கும் போது ஏதோ சத்தம் கேக்குது. ஒண்ணுமே புரியாதவ ரூம் முழுக்க சுத்தி பாக்குறா. ரூம்ல யாருமே இல்லங்க. அதே சமயத்துல கட்டில் கடியில பாக்குறா, அங்கேயும் எதுவும் இல்ல. ஆனா ரூமோட வெளியில ஏதோ ஒரு தலை மட்டும் பறந்து போற மாதிரி இருக்கு. பொறுமையா வெளியில வந்து பார்த்தா மெரினோட ஆவி அப்படியே உட்காந்துக்கிட்டு ஈச்சர்ல தலையை விரிச்சு போட்டுட்டா ஆனா எப்படி இருக்கும். அதை பார்த்தவ கதி கலங்கி போயிடுறா. அதே சமயத்துல வெளியில இருந்து யாரோ கதவு தட்டுற மாதிரியே இருக்கு. அங்க இருந்து வயித்தை புடிச்சுக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் அவளோட ரூம்ல போர்வையை தூக்கிட்டு அப்படியே படுத்துக்கிறா. இந்த பக்கம் பொண்ணோ வீட்டுல இருந்து ட்ரினியை ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொன்னோமே அப்படின்னு போன் பண்ணி பார்த்துட்டு அவ ஃபெடப் ஆகி திரும்ப அம்மா கிட்ட போக அந்த இடத்துக்கு விதா வரான். என்னோட ரிலேட்டிவ் இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, அதுக்காக வந்த நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நேத்து நைட்ல இருந்து எங்க அம்மா அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே உங்க அம்மா நான் வந்து பாக்கலாமா அப்படின்னு அவன் கேட்க கண்டிப்பா வந்து பாக்கலாம் வாங்க நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு இவ கூட்டிட்டு போகும்போது அம்மாவோட ரூம்ல இருந்து சித்தப்பா போறத பார்த்துட்டு நம்ம 2 பேரும் அவரை ஃபாலோ பண்ணணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் அவர் பைக் எடுத்துட்டு போக இவங்களும் பைக் எடுத்துட்டு ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. சுபாராவோ ஸ்ட்ரைட்டா அவங்களோட பழைய வீட்டுக்கு போறாரு. இவங்க 2 பேரும் ஃபாலோ பண்ணி பின்னாடியே பழைய வீட்டோட வாசல்ல போய் பைக் நிறுத்த அவரு உள்ள போய் செவரேறி குதிச்சு வீட்டை போய் செக் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களும் வெளியில கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு எங்க சித்தப்பா ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காரு, என்ன பண்றாருன்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே இவனும் எல்லா டீடைல்ஸையும் கேட்டுக்கிறான். அடுத்த சீன்ல ஆபீஸ் ரூம்ல காட்டுறாங்க. அப்பாவோ பயங்கர பிஸியா இருக்காரு. அந்த சமயத்துல சோனியா காஃபி எடுத்துட்டு வந்து கொடுத்த உடனே அதை கூட குடிக்காம யாந்தோவ லாபியில வெயிட் பண்ண சொல்லு, நான் அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அவசரமா கிளம்ப இவளோ அந்த வசியம் அந்த காஃபில கலக்கி இருப்பா போல இருக்கு, அதை குடிக்காம போறாரு அப்படின்னு ஏக்கமா பாத்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல பொண்ணு அவளோட ஃப்ரெண்ட் விதாவோட ஹாஸ்பிட்டல்ல அம்மா பாத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அப்பா வராரு. யாருமா இது அப்படின்னு கேட்டோம்னா அப்பா என்னோட புது ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா அதை பார்க்க போகும்போது இவரை மீட் பண்ண, இவரோட பேர் விதா அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க அவரும் ஹாய் சொல்றாரு. அவன் கிளம்பினதுக்கு அப்புறம் அம்மாவோட ஹெல்த் எப்படி இருக்குமான்னு உட்காந்து கேட்கும் போது பா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, அம்மாவுக்கு இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஒத்துக்காது, எனக்கு என்னவோ சித்தப்பா தான் ஏதோ மந்திரம் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன், அவரு அந்த ஸ்கூலுக்கு போனதுல இருந்து சரியில்லப்பா, இன்னைக்கு கூட நம்ம பாட்டியோட வீட்டுக்கு போய் ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு, நீங்க என்னன்னு பாருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி திரும்ப பயந்து சொன்ன உடனே எதுக்கும் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல வீட்டுல காட்டுறாங்க. சுபாராவ் ஸ்ட்ரைட்டா வீட்டுக்குள்ள போய் அவன் பாட்டுல மேல ஏறி போயிட்டே இருக்கான். அதை பார்த்துட்டு டினியும் ஃபாலோ பண்ணி போறா. ரூம்குள்ள போய் கபோர்ட் எல்லாம் ஏதோ தேடி பாக்குறாங்க. டினிய பார்த்த உடனே அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிக்கிறான். இந்த பக்கம் விதாவோ தாரியோட பாட்டி வீட்டுக்கு போய் அந்த பழைய வீடு இருந்துச்சு இல்லைங்களா அதுல போய் என்னமோ டார்ச் லைட் வச்சு தேடிட்டு இருப்பானா. அவன் பாட்டுல தேடிட்டு இருக்கான். என்ன ஏதுன்னு பார்த்தா அவங்க அப்பா இறந்து போன குழந்தை பிறக்காத குழந்தைய புதைச்சு வச்சாரு இல்லைங்களா, அதை ஓபன் பண்ணி கட்டுகள் எல்லாம் அவுக்க அது அப்படியே குழந்தை ரூபத்துல கத்தி அந்த இடத்தையே பயங்கர அமானுஷமா மாத்திடுது. அதை பார்த்துட்டு அவன் பயந்து போயிடறான். இவன் எதுக்கு இங்க வந்தானே தெரியல. ஹீரோயினும் அம்மா பாத்துட்டு இருந்தவ தண்ணி குடிக்கலான்னு வெளியில வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கா. ஆனா இந்த பக்கம் பார்த்தா இப்பதாங்க ஒரு ட்விஸ்டே காட்டுறாங்க. விதா இருக்கான் இல்லையா அவன் ஒரு பிளேட்ல முடிய எடுத்துட்டு போய் அதுக்கு அடியில அந்த துணி குழந்தைய சுத்தி இருந்த துணி இருந்துச்சு இல்லையா அதையும் எடுத்துட்டு போய் மிஸ் கேண்டிஸ் புஸ்மோ குஸ்மான்னு ஒருத்தி இருக்கா இல்லைங்களா பெரிய ஆளு அவகிட்ட குடுக்குறான். அவளோ அந்த பிளேட்ல இருக்கிறத வாங்கிட்டு மிரியன்ஸ கொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டு அந்த பிளேட் எடுத்து அந்த குடும்பத்தை பத்தி வெஞ்சன்ஸா பேசிட்டு இருக்கா. அப்பதாங்க என்ன நடந்துச்சுங்கிறதையே காட்டுறாங்க. விதா ஹாஸ்பிட்டல்ல சுத்திட்டு இருந்தா இல்லைங்களா, தாரி வெளியில தனியா போயிருக்கும் போது அம்மா தனியா தூங்கிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த சமயத்துல அவங்க சுயநினைவு இல்லாம படுத்துட்டு இருக்கும் போது அவங்களோட முடிய கொத்தா அப்படியே புடுங்கிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்ல இதை எடுத்துட்டு போய் இப்ப மந்திரம் பண்றாங்க. மந்திரம் இந்த லேடி பண்ண ஏதோ ஒரு துணி
துணி பறந்து வந்து மரியம் மேல அப்படியே விழுது. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அப்படியே மரியம்மை புடிச்சு சுத்தி அவங்க அடக்கம் பண்ணும் போது எந்த அளவுக்கு கேஷுவலா ஒரு துணியை சுத்தி அடக்கம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி அந்த துணியை அவங்கள புடிச்சு சுத்தி அப்படியே மூச்சு திணற வைக்குதுங்க. அப்படியே மேல தூக்கி அவங்கள ரெண்டா வளைக்குமா. அதுல அவங்களோட உடம்பே உடைஞ்சு வாய் மூக்கு கண்ணு வழியா அப்படியே ரத்தம் பீச்சிட்டு அடிக்கும். அதே இடத்துல இந்த அம்மா காலி. இந்த பக்கமோ மந்திரம் பண்ற அந்த லேடி, என்னோட ஆத்மாவை எடுத்துக்கோ, பலம் பெரு, அழியா சக்தியா மாறு அப்படின்னு பூஜையை முடிக்கிறா. இந்த பக்கமும் ரத்தம் ஊத்தி கிடக்குங்க. அடுத்து ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. மரினேஸ் இறந்து போயிட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொன்ன உடனே சரிங்க சீக்கிரமா முடிச்சிருங்க, ஆனா அவங்களோட பாடியை நாங்க இன்னைக்கு நைட்டே அடக்கம் பண்ணலான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அன்வர் சொல்லிடுறான். இப்ப ஹாஸ்பிட்டல்ல பொண்ணு மட்டும்தான் இருக்கா. பொண்ணோ அம்மாவோட டெட் பாடியை பாக்கணும்ட்டு பின்ன வரை இருக்கும் இல்லைங்களா, அங்க போய் பாக்குறா. ஒரு டெட் பாடி படுத்து இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா யாரோ ஒரு மேல். அதை பார்த்துட்டு இவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. திரும்பவும் அவங்க அம்மாவோட டெட் பாடியை தேடி போறா. ஒரு ஏசி பாக்ஸ்குள்ள அவங்க அம்மாவோட டெட் பாடி வச்சிருக்காங்க. அதை ஓபன் பண்ணி பாக்குறா. அம்மாவோட முகமே அப்படியே வெளிரி போயிருக்கு. கண்கள்லாம் மேல தூக்கிட்டு இருக்கு. பல நாளுக்கு முன்னாடியே செத்த மாதிரி, உடம்புல சுத்தமா ரத்தமே இல்லைங்க. அதை பார்த்துட்டு கதறி கதறி அழுகிறா. ஆனா அதே ரூம்ல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்ன ஏதுன்னு இவ பொறுமையா போய் பாப்பா பாருங்க. எரிஞ்ச உருவம் மாதிரி பக்குன்னு வந்து இவளை பயமுத்த திக்குன்னு இவளுக்கு பயமாயிடுது. திரும்பவும் உட்காந்து உடஞ்சு போய் அழறா. அடுத்து அந்த அம்மாவை கல்லறை தோட்டத்துக்கு எடுத்துட்டு போய் அடக்கமும் பண்றாங்க. இந்த பக்கம் சுபாராவோ வீட்டுக்கு போய் ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு அவங்க பூர்வீக வீட்டுக்கு போய் வீடு முழுக்க தேடி பாக்குறான். ஏதோ ஒரு ஸ்மெல் அடிக்குது. சரி பின்பக்கம் எல்லாம் தேடி பாக்குறான். இதா ஒரு புதைக்கப்பட்ட சிசுவை குழி தோண்டி எடுத்துருவான் இல்லையா, அந்த சிசு மரத்துல தூக்குமாட்டு தொங்குற மாதிரி இருக்கு. அது பயங்கரமான ஸ்மெல்ல ஏற்படுத்த அதை பார்த்துட்டு இவன் பயங்கரமா பயந்து இது வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு கோடல் எடுத்து கதவெல்லாம் உடைச்சிட்டு உள்ள போறான். வீட்டுக்குள்ள பார்த்தா பலவித மாந்திரிகங்கள் எல்லாம் நடந்திருக்குங்க. அதுக்கான அத்தாட்சி ஒரு ஜாடி இருக்கு, ஒரு பெரிய பிளேட்ல ஏதோ ஒரு படையல் இருக்கு. இப்படியே ஒண்ணுத்தையும் அவன் பார்த்துட்டு போயிட்டே இருக்கும்போது அந்த வீட்டுல லைட் கூட இல்ல, டார்ச் வச்சுதான் பார்த்துட்டு இருக்கான். சோ அந்த நேரத்துல தாரி அந்த இடத்துக்கு வந்து பயங்கர கோவத்தோரும் கட்டை எடுத்து சித்தப்பான் கூட பார்க்காம மண்டையிலே ஒரு போடு போடுறா. அதுலயே அவன் மயக்கமாகி கீழே விழுந்துடுறான். அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அவனை கட்டி போட்டு வச்சிருக்கா கையையும் காலையும். அவனுக்கு சேர்ந்து வந்தோன்னா என்னமா பண்ணிருக்க, எதுக்குமே என் கையை காலை கட்டின அப்படின்னு கேட்ட உடனே எங்க அம்மாவுக்கு மந்திரம் வச்சு கொண்டதே நீதான், இந்த வீட்டுல நீ ஏதோ மந்திரம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, உன்னை எவ்வளவு நாளா ஃபாலோ பண்ற தெரியுமா அப்படின்னு தாம் தூம்னு கத்துன உடனே இங்க பாருமா நான் ஏமா மந்திரம் பண்ண போறேன், இதுக்கு எல்லாம் மூல காரணம் உங்க அப்பா தான். உங்க அப்பா ஒரு காலத்துல ஏழையா இருந்தாரு, திடீர்னு அவருக்கு பணம் எங்க இருந்து வந்துச்சு, ஏதோ ஒரு மாந்திரிகத்தை பண்ணிட்டு இருக்காரு, நீ நம்பலனா இந்த வீட்டுல ஒரு புக் இருக்கு, நீ போய் எடுத்து பாரு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவளும் ஒரு புக் இருக்குங்க அதை போய் எடுத்து படிச்சு பாக்குறா. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க சுபாரா சொன்னது உண்மையா இருக்குங்க. உண்மையாவே அன்வர் தனக்கு பணக்கார வாழ்க்கை வேணும், இந்த உலகத்திலேயே புகழா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ மந்திரத்தை பண்ணிதான் இந்த லெவலுக்கு பிசினஸ்ல பெரிய ஆள் ஆயிருக்கான் போல இருக்கு. அவன் ஸ்ட்ரைட்டா மிஸ் காந்திஸ் புஷ்பா குசுமு அப்படின்ற ஒரு பெரிய ஆள் இருந்தா இல்லையா, அவளோட வீட்டுக்கு போறான். அவளோட வீட்டுக்கு போன உடனே வாங்க சார் இப்பதான் உங்களுக்கு இந்த பக்கம் வர்றதுக்கு வழி தெரிஞ்சிச்சா, நீங்க பணக்காரங்கள் ஆனோன்னு எல்லாத்தையும் மறந்துட்டீங்க இல்லையா, உங்களோட சிசுக்களை இறந்து போன சிசுக்களை லோரா கடவுளுக்கு படைச்சிங்க, ஆனா நீங்க ஒரு கட்டத்துக்கு பணக்காரர் ஆனோன்னு அந்த கடவுளையே மறந்துட்டீங்க அப்படின்னு திட்டிக்கிட்டே அவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகும்போது நடு ஹால்ல பாத்தீங்கன்னா ஒரு எலும்பு கூண்டு, கோரமான எலும்பு கூடு, கடவுளை இவ வணங்கிட்டு உள்ள கூட்டிட்டு போறான். சோ அந்த எலும்பு கூடு தான் லோரா போல இருக்கு. அதுல இருக்க ஆத்மாக்கு தான் இவ அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு. உள்ள கூட்டிட்டு போனோம்னா ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் உங்களோட இறந்து போன சிசுக்கள் எல்லாம் வேண்டாம், உங்களோட உயிரோட இருக்க சிசு தான் வேணும், அதை நீங்க காணிக்கையா கொடுத்துருங்க, என்னோட கடவுள் அழிவில்லாத கடவுளா சக்தி பெறணும்னு நான் விரும்புறேன், நீங்க கொடுக்கலனாலும் பரவாயில்ல நானா எடுத்துக்குவேன் அப்படின்ற மாதிரி திமிரா பேச இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. அந்த புக் எல்லாம் படிச்சுட்டு அது மிஸ் காந்திஸோட ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கே அப்படின்ட்டு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேக்குறா. அவளும் என்னோட பேக்ல இருக்கு நான் உனக்கு எடுத்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிடுறா. சோ இந்த பக்கம் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் முத்திட்டு இருக்கு. அதே சமயத்துல சோனியாவை காட்டுறாங்க. அவ நிறை மாத கர்ப்பிணியா ஒரு ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ட்ரினியையும் காட்டுறாங்க. பாத்ரூம்ல அவ வாந்தி எடுத்துட்டு இருக்கா. இங்கதான் மரண மாசான ஒரு ட்விஸ்டே இருக்கு. நம்ம அன்வர் இருக்காரு இல்லையா, அவர் பெரிய பணக்காரர் ஆகணும்ட்டு இந்த லேடியை நாடி வந்திருக்காரு. இந்த லேடியோ மாந்திரிகம் பண்றவ லோராங்கிற ஒரு சூனியக்கார கடவுளை வழிபட்டு இருக்கா. இந்த சூனியக்கார கடவுளுக்கு இறந்து போன சிசுக்களோட காணிக்க வேணும் அப்படின்னு கேட்ட உடனே இவங்க ஒய்ஃப்க்கு ஆல்ரெடி பிரெக்னெண்டா இருந்த ஒய்ஃப்க்கு 3 குழந்தை கிட்ட செத்து போயிருக்கும், அதெல்லாம் காணிக்கையா கொடுத்திருக்காரு. அதுவும் பத்தாம நீ சோனியா இவங்களெல்லாம் யூஸ் பண்ணிருக்காரு. இதுல சோனியாவுக்கு இவர் மேல லவ் வந்திருக்கு. சோ அதனாலதான் அவ போய் வசீகர மந்திரம் மாதிரி பண்ணிருப்பா. இதுதாங்க விஷயம். இப்ப கல்பிரேட் யாருன்னு பார்த்தா நம்ம அன்வர் தான். அத சுபாராவும் கண்டுபிடிச்சிருக்காரு. ஏன்னா இந்த பழைய வீட்டை வித்துட்டு நிம்மதியா வாழலாம் அப்படின்னு பலமுறை கேட்டும் அன்வர் அதுக்கு ஒத்துக்கல. ஏன்னா இந்த பழைய வீட்டுலதான் மாந்திரிகம் எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இதை வச்சிருந்திருக்கான். இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொன்ன உடனே அவளால நம்பவும் முடியல, நம்பவும் இருக்க முடியல. அதுக்கு மேல உனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வீட்டுக்கு பின்னாடி போய் பாரு, மரத்துல உங்க அம்மாவுக்கு பிறக்காத குழந்தை அபார்ஷன் ஆச்சு இல்லையா, அந்த சிசு மரத்துல தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல இவளும் பின்னாடி போய் பாக்குறாங்க. இந்த பக்கம் சுடுகாட்டுல மெரினாவோட டெட் பாடி இருக்கு இல்லைங்களா, அதை எந்த இடத்துல புதைச்சாங்களோ அதை இப்ப வீதா குழி நோண்டிட்டு இருக்கான். அவனுக்கு முக்கியம் போனது மேல போத்திருந்த துணி, அதை வாயில கப்பிக்கிட்டு அப்படியே மேல எழுந்துக்கிறான். அதே சமயத்துல ட்ரினியோ தனியா வீட்டுல இருந்தா இல்லைங்களா, அவளுக்கு பலவித சத்தம் கேக்குது. அப்படியே பொறுமையா வீட்டுக்குள்ளேயே நடந்து மாடியில என்ன சத்தம் கேக்குது
கேக்குது அப்படின்னு நடந்து போகும்போது அந்த இறந்து போன சிசு இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே ஃபேன்ல தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. பெரிய குழந்தை சத்தம், சிரிப்பு சத்தமா கேக்குது, திடீர்னு அழுக சத்தமா கேக்குது. அது விடாம ஒரு பெரிய ரோப் மாதிரி முடி மாதிரி இவளோட கழுத்துல சுத்தி அப்படியே மேல தூக்க சினி அப்படியே துடிச்சிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல அவளோட தலை ஃபேன்ல மாட்டி சுக்கு நூறா அதே இடத்துல சதஞ்சு போய் கீழே சதுரும். அந்த அம்மா காலி. இந்த பக்கம் காட்டுறாங்க. எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட தாரியோ சித்தப்பாட்ட சாரி கேட்டுட்டு அவரை கூட்டிக்கிட்டு இப்ப அப்பாவை தடுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இந்த பக்கம் அன்வர் கிட்ட காந்தி பேத்திட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு விதாவும் வரான். விதாவை பார்த்துட்டு யார் ராணி, எங்க வீட்டுக்கும் வந்த, இந்த இடத்துல நிக்கிற, யாரு நீ அப்படின்னு கேட்ட உடனே, ஏங்க நான் உங்க பொண்ணு கிட்ட பழகினதே உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான். ஆனா நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து மாந்திரிகம் பண்ணிருக்கீங்க. சோ உங்க பொண்ணை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? வாய்ப்பில்லை. அவ அழகா இருந்தாலும் முட்டாள். அவ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட உளறிட்டா. நானும் இவங்களை வந்து பார்த்து இதுக்கப்புறம் இவங்களுக்கான இட்டர்னிட்டியை நான் கொடுக்கணும்னு விரும்புறேன். இவங்களை நான் உயர்த்த விரும்புறேன். இதுக்கு உன் குடும்பத்தை நான் அழிக்க விரும்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு குச்சி எடுத்துட்டு வந்து அன்வர் அடிக்க அன்வரால ஒண்ணும் பண்ண முடியல. ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், தபால்னு கீழே சரிஞ்சு விழ. அவ்வளவுதாங்க. அந்த இடத்துல அவன் மயக்கம் போட்டு கிடக்குறான். அதே சமயத்துல தாரியும் சித்தப்பாவும் வீட்டுக்கிட்ட நெருங்கிடுறாங்க. மிஸ் காந்தி சோ இப்போ ஒரு துணியை எடுத்துட்டு வந்து கொடுத்தான் இல்லையா, அதை வச்சு ரிச்சுவல் பண்ண ஆரம்பிக்கிறான். பாரு, எனக்கு தேவை உன் குடும்பத்துல இருக்கிற உன் வாரிசோட உயிர். அதை நீ குடுத்துட்டீனா நீ நல்லா இருப்ப. எனக்கு உன்னோட ரத்தம் மட்டும் இருந்தா போதும், அதை காணிக்கையா கொடு அப்படின்னு ஒரு கத்திய ஃப்ரண்ட்ல வச்சு அந்த துணியை மேல புடிச்சு அவ பாட்டுல ரிச்சுவலை பண்ண இவனும் கிட்டக்கு போய் அந்த கத்தி எடுக்கிறான். கையை தான் குத்திக்க போறான், ரத்தத்தை தான் அந்த துணியில கொட்ட போறான் அப்படின்னு பார்த்தா அந்த கத்தியாலேயே மிஸ் காந்திஸ ஒரே குத்து. அவ்வளவுதாங்க. இந்த இடத்துல அந்த அம்மா துள்ள துடிக்க கீழே விழுந்து செத்து போயிடுறா. இவனும் அந்த இடத்தை விட்டு வெளியில வரான். ஆனா வெளியில ஒரு எலும்பு கூட்டு உருவம் லோரான்னு இருந்துச்சு இல்லையா, அதோட ஆவி இப்ப காந்திஸோட உடம்புல பூந்துருது. விடுவாளா? சும்மா விடுவாளா? அவ பாட்டுல பறந்து இங்கேயும் அங்கேயும் வரா. அன்வரை பிடிச்சி பயமுறுத்துறா. திடீர்னு இங்க நிக்கிறா அங்க நிக்கிறா, விட மாட்டான்னு போட்டு புரட்டி புரட்டி எடுக்கிறா. தாரியும் சுபாராவும் வீட்டு வாசல்ல நின்று எவ்வளவோ கதவை தட்டினாலும் திறக்கவே இல்லை. அதனால கண்ணாடியெல்லாம் உடைச்சுக்கிட்டு உள்ள வராங்க. இந்த பக்கம் இவ அப்படியே தூக்கி அவனை அப்படியே அந்த இடத்துல வச்சு பயங்கர சித்திரவதைப்படுத்திட்டு இருப்பா. செவுத்துல புடிச்சு நிறுத்தி உன் குடும்பத்தை விட மாட்டேன்டா, என்னென்னத்தை கொடுத்தனோ மொத்தத்தையும் புடுங்குவேன் அப்படிங்கிற மாதிரி கழுத்தை புடிச்சு நெரிச்சிட்டு இருக்கா. ஆல்மோஸ்ட் அன்வருக்கு உயிர் போயிட்டே இருக்கு. அந்த சமயத்துல இவங்க ரெண்டு பேரும் உள்ள என்ட்ரியாக மிஸ் காந்தி அப்பாவை புடிச்சு நெரிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்பான்னு கூப்பிட்ட உடனே அவ கீழே விட்டுறா. அவரோட உடம்பு அப்படியே கீழே சரிஞ்சிடுது. பட் குத்துயிருமா கொலையுமா இருக்குது. நேரா வந்த மிஸ் காந்தி சித்தப்பாவோட கழுத்தை புடிச்சு நெரிப்பாளா? அவ்வளவுதாங்க. அவரை புடிச்சு பயங்கர டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. விடவே இல்ல. அப்படியே அந்த இடத்துல தூக்கி என்னென்ன டார்ச்சர் அன்வருக்கு பண்ணாலோ அதே டார்ச்சரை பண்ணி தூக்கி விசிறி அடிப்பா. அதுக்கப்புறம் பயங்கர ஆக்ரோஷத்தோட அவனை கையில தூக்கி உன் குடும்பத்தையே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த பக்கம் தாரியோ டக்குன்னு அப்பா கிட்ட போய் என்னப்பா ஏன்பா இதெல்லாம் பண்ணீங்க, என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்கும் போதே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போய் டக்குன்னு செத்து போயிடுறாரு. அதை பார்த்துட்டு இவ கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இந்த பக்கம் சுபாராவால எந்த அளவுக்கு பிரேயர் சொல்ல முடியுமோ சொல்லிட்டு ஆத்தானே ஒழிஞ்சு போ, உன்னால எட்டடிட்டி எல்லாம் அடைய முடியாது அப்படின்னு எதிர்த்து பேசினோன்னு விடுவாளா. அவ கழுத்தை புடிச்சு நெரிச்சு ஆல்மோஸ்ட் கொன்னுகிட்டு இருக்கா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா படியில இருந்து என்ட்ரி கொடுக்கறான் விதா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினால தாங்க முடியல. டே நீ யாரா, ப்ராஜெக்ட்ல உன்ன அந்த கம்பெனில பார்த்தது, இங்க வந்து என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்ட உடனே அவனும் ஒரு பெரிய கோடாலி எடுத்துக்கிட்டு வரான். இதெல்லாம் உனக்கு தேவைதான் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டு அசால்ட்டா அவளை ஹேண்டில் பண்ண பொலிச்சுன்னு ஒரு அறை விட்டுட்டு அவ பாட்டுல நடந்து போய் ஒரு பெரிய கோடாலி எடுத்துக்கிட்டு சித்தப்பாவை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அந்த மிஸ் காந்திய ஒரு போடு போட்டா அதுவோ லெப்ட் ஹேண்ட்ல அந்த கோடாலியை புடிச்சு தூக்கி போட்டுட்டு அவளை புடிச்சு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்குது. இந்த பக்கம் கீழே சித்தப்பாவை விட்டுட்டு அவ்வளவுதான். அதுக்குள்ள இவனோ ஒரு பெரிய பெட்ரோல் கேன் எடுத்துட்டு வந்து நடு ஹால்ல ஒரு எலும்பு குண்டு இருக்கு இல்லையா அதுல ஊத்தி அசால்ட்டா சிகரெட்டை பத்த வச்சுட்டு அந்த ஃபயரை தூக்கி அந்த கடவுள் லோரா அப்படின்னு ஒரு மாந்திரிக கடவுள் நடுவுல வச்சிருந்தா இல்லையா அந்த எலும்பு கூட்டு மேல போட அது திக்கு திக்குன்னு எரிய ஆரம்பிக்குது. அவ்வளவுதான். இப்போதைக்கு மிஸ் காந்தியால எதுவும் பண்ண முடியல. அவளோ கொஞ்சம் கொஞ்சமா கிறங்கி போய் கீழே விழுந்து துடிக்க ஆரம்பிக்கிறா. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்ட ஹீரோயின் அந்த கோடாலி எடுத்துட்டு போய் அவளோட நடு நெஞ்சில ஒரே வெட்டு. அவ்வளவுதான். அந்த இடத்துல அவ காலியானோன்னா இவ கதறி கதறி அழறா. ஆனா கதறி அழுகும் போது அவளோட வாய்ஸே மாறுது. இப்போதைக்கு உயிரோட இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்கள உயிரோட இருக்கிறது தாரி மட்டும்தான். அவளும் கொஞ்சம் கொஞ்சமா அமானுஷி சத்தத்துல கத்தி அழ. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல காட்டுறாங்க சோனியா நிறைய மாத கர்ப்பிணியா. சார் எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒரு சின்ன மந்திரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட்ல இருக்கிறவனை பார்த்து கேட்க நமக்கும் ஆப்போசிட்ல இருக்கிறவனை காட்டுறாங்க. சாமியாருக்கு பதில் விதா உட்காந்துட்டு இருக்கான். அவனோட பக்கத்துல லோரா அப்படிங்கிற மாந்திரிக கடவுளை இவன் எரிச்சிருப்பானே அதுக்கு பதில் தாரியோட எலும்பு கூட்ட வச்சு இவன் மாந்திரிகம் பண்ண ஆரம்பிக்கிறான். இதோட இந்த படமும் முடியுதுங்க. எப்படி இருந்துச்சு இந்த வெறித்தனமான இந்தோனேஷிய பேய் படம் அப்படிங்கிற உங்களோட மேலான கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் என்ன மேலும் மேலும் பூஸ்ட் பண்ணி நிறைய படங்கள் போஸ்ட் பண்ண வைக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.